பணம், செல்வம் எல்லாமே கொடுக்க போகிறது இந்த தனஸ்தானாதிபதி தான். இந்த தனஸ்தானாதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன பலன்கள் தரும்? எப்பேற்பட்டவனையும் அவன் வாழ்க்கையில குரு இந்த செல்வ செழிப்புக்குரிய நிலையை கொடுத்தான். கடகலக்கணத்துக்கு 2ல சூரியன் இருக்கிறார் அப்படின்னா மடை திறந்த வெள்ளம் போல் அப்படி அந்த மாரியம்மனுக்கு சாத்தினா இவங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யமும் கொடுக்கும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அல்ல குறையாத நகைக்கே குறையுது. வியாழக்கிழமை வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் இவங்க வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எப்போதும் அந்த பணமழை பொழிந்து கொண்டே இருக்கும். சாதனையாளர்கள் பூராமே 12 சூரியன். பல ஜாதகங்களில் 7ல் சூரியன் இருந்தால் அவனுக்கு இங்கிட்டு கூடியாத ஒரு லவ் அஃபேர் ஆயிடும். ஆனால் கரை சேர விடாது. இந்த சூரியன் 8ல் இருந்துச்சுன்னா நண்பர்களால் பொருளாதாரத்தை இழக்கக்கூடியது இவங்ககிட்ட இருக்கு. கடகலக்கணத்துக்கு 9ல் சூரியன் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா கோதானம் பண்ண ரொம்ப விசேஷம். 10ல் சூரியன் மட்டும் உச்சம் திக்பலம் வாங்கிடுச்சுங்களேன். சுகமே சொல்ல சுவாமி. சுகமே சொல்க செந்திலையா. ஐயா, அந்த தனஸ்தானாதிபதி ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தனஸ்தானாதிபதி 2ஆம் இடம். அதான் பணம், செல்வம் எல்லாமே கொடுக்க போகிறது இந்த தனஸ்தானாதிபதி தான். இந்த தனஸ்தானாதிபதி எந்தெந்த இடத்துல இருந்தா என்னென்ன பலன்கள் தருவீங்க? உதாரணத்துக்கு ஒரு கடக ராசியில் கடக லக்கணத்துக்கு எடுத்துக்கணும். நல்ல அருமையான கேள்வி. இன்னைக்கு உலக மக்களுக்கு தேவையான ஒரு கேள்வி இது. ஆமாம். ஏன் அப்படின்னா ஒரு சாதாரண விஷயம். யாராவது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷம் கோடீஸ்வர யோகம் அப்படின்னு சொன்ன உடனே அடிச்சு போகிறேன். பட் பொட்டன்சியல் அப்படின்னு ஒன்று இருக்குது. பொட்டன்சியல் நம்ம கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. டேய், என்னதான் எண்ணெயை தடவி விழுந்து விழுந்து உருண்டாலும் ஒற்றை மண்ணு தாண்டா ஒட்டும்பான். அதில் மிகப்பெரிய ரகசியம். அப்போ இப்போ நீங்கள் வந்துட்டீங்க, நீங்கள் பிறந்துட்டீங்க. அப்போ பிறந்த இந்த ஆத்மாவுக்கு தேவையானது புறம் தேவையான காலகட்டத்தில் தான் இந்த பிரபஞ்சம் கொடுக்கும். பிறந்த 8 வயசு குழந்தைக்கு சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கானா? கிடையாது. இல்லை இல்லையா? அதுக்கப்புறம் இவன் படித்து முடிச்சுட்டு 21 வயசுக்கு பின்னாடி தான் சம்பாதிக்கிறதுக்கு வர்றான். சரியாக பார்த்தீங்கன்னா குரு தன்னுடைய அவன் ஜாதகத்தில் இருந்த இடத்துலேருந்து 2வது சுற்று 24 வயசு முடிஞ்சு அப்படி கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா சரி, எப்பேற்பட்டவனையும் அவன் வாழ்க்கையில் குரு இந்த செல்வ செழிப்புக்குரிய நிலையை கொடுத்தான். எந்த ஜாதகமான 24 வயசு, அந்த 24 வயது குரு இருக்கிற இடத்துக்கு திருப்பி அவர் வரும்போதே வாழ்க்கை மாற ஆரம்பிச்சு. இது தத்துவார்த்தம். ஏன் அப்படின்னா தனக்காரன்ல நிதிக்கு காரகனே குரு தான். நிதிக்கு காரகன் குரு. இப்போ தனஸ்தானாதிபதி சுக்கிரன் தனக்காரகன் குரு, நிதிக்கு காரகன் குரு. இவங்க 2 பேரும் ஒரு ஜாதகத்தில் பரஸ்பரம் ஏதோ இந்த சுக்கிரனை குரு பார்க்குறார் அப்படின்னா அவன் வாழ்க்கையில் செல்வத்துக்கு எந்த காலத்துலையும் குறையே வராது, எந்த ஜாதகமாக இருந்தாலும். ஓ, அப்படிங்களா? ஆமாம், இது காமன் ரூல்ஸ். அதாவது சுக்கிரன் இருக்காரு, அந்த சுக்கிரனை குரு பார்க்கணும். எந்த பார்வையை பார்த்தாலும் சரி. ஏன்னா அவர் 5, 7, 9 தான் பார்க்க போறாரு. ஆமா, அதான் சொல்றேன். 5க்கு ஒரு பார்வை, 7க்கு ஒரு பார்வை. ஆமா, உண்டு. 5க்கு ஒரு பார்வைன்றது சிறப்பு, 9க்கு பார்வை சிறப்பு, 7ஆம் இடத்துக்கு ஒரு பார்வை சிறப்பு. ஆனா எப்படி இருந்தாலும் பாருங்க, இந்த குரு சுக்கிரனை பார்க்கறாரு, இவனுக்கு செல்வ செழிப்பு கிடைக்க போகுதுன்னு தீர்மானம் பண்ணிடலாம். அது எப்பன்னா கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்த பின்பு தான் இது வேலை செய்யும். இந்த குரு சுக்கிரன் இது ஒரு பெரிய அற்புதமான விஷயம். பட் எல்லா லக்கணங்களுக்கும் உங்களுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது யாரு? விச் வே ஃப்ரம் இன்கம் அப்படின்றது, எந்த விதத்தில் உங்களுக்கு தனவரவு வரும் அப்படின்றது தீர்மானிக்கிறதும். இப்போ உத்தியோகம் புருஷ லட்சணம். அப்போ உத்தியோகம் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா 10ஆம் இடம்ன்றது கர்மா தான். அப்போ அந்த 10க்குடையவர் 6ஆம் பாவத்தோடு சம்பந்தப்படும் போது தான் உங்களுக்கு உத்தியோகம். இல்லையா? அதே 10க்குடையவர் சப்தமஸ்தானத்தோடு சம்மந்தப்படும் போது நீங்கள் ஓன் பிஸ்னஸ்குள்ளே போகிறீங்க. அப்போ இதில் ஓன் பிஸ்னஸாக உத்தியோகமா? அப்போ உத்தியோகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நிறைய வெரைட்டி இருக்குது. நீங்கள் ஒரு ஜிஹெச்சில் வேலை பார்த்தாலும் சரி, நான் வேலை பார்க்குறேன் எங்கள் ஜிஹெச்சில் என்னென்னா டாக்டர், ஒரு இன்ஜினியரில் சிவில் இருக்குது, மெக்கானிக்கல் இருக்குது, எலக்ட்ரிக்கலுக்கு எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது. அவங்களும் ஜிஹெச்சில் இருக்கலாம். ஆமாம், இருக்கலாம். அந்த அப்போ உத்தியோக ரீதியாக இருக்கிறது எண்ணற்ற நிலையில் இருக்குது. ஓன் பிஸ்னஸ் அப்படின்றது இந்த உலகத்தில் பறந்து விரிஞ்சு நிறைய பிஸ்னஸ் இருக்குது.
இந்த ஓன் பிஸ்னஸ் அப்படின்றது பூரா பார்த்தீங்கன்னா மக்கள் தேவைக்குரியது. ம். ஓன் பிஸ்னஸ் பூரா நீங்கள் ஒரு பலசர கடை வச்சுருக்கீங்கன்னா அது மக்களுக்குரியது. ம். எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது மக்களுக்குரியது. அப்போ மக்களுடைய அன்றாட தேவைகளிலிருந்து அத்தியாவசிய தேவைகளான அனைத்தையும் கொடுக்கக்கூடியது தான் ஓன் பிஸ்னஸ். ஆனால் சர்வீஸ் அப்படி இல்லை. சர்வீஸ் நீங்கள் குறிப்பிட்ட ஒரு கம்பெனிக்காக உழைச்சி கொடுக்குறீங்க, இன்னொருத்தருக்கு உழைச்சி கொடுக்குறீங்க, அதில் உங்களுக்கு ஒரு இது கிடைக்குது. இந்த உத்தியோகத்துக்கும் ஓன் பிஸ்னஸுக்கும் வித்தியாசம் இதுதான். ஆனால் இதை இவங்க 2 பேர் 10 குடையவரும் 6 குடையவரும் அல்லது 10 குடையவரும் 7 குடையவரும் தீர்மானித்தாலும் நீங்கள் உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை உங்கள்கிட்ட வந்து கொண்டு வந்து சேர்க்கறது யார் அப்படின்னா தனஸ்தானாதிபதி. இந்த 2ஆம் இடம் தான். 2 குடையவர் 2 குடையவர் நல்லா இருந்தால் தான் நீங்கள் செல்வம் அப்படின்ற ஒரு நிலையை வந்து கையில் எடுக்கவே முடியும். இது எல்லா லக்கணத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. இப்போ நீங்கள் கடக லக்கணத்தை எடுத்துக்கோங்க. இந்த கடக லக்கணத்துக்கு 2ஆம் இடம் என்றது காலபுருஷனுடைய 5ஆம் இடம். இப்போ இவங்களுக்கு எந்த ரீதியெல்லாம் வந்து வருமானம் வரலான்னு இவங்க தீர்மானிக்குது. இது வெறும் இதுக்கு எது சொல்லுவோம். அப்போ 2ஆம் இடம் சிம்மம். இங்கே ஆயக்கலைகள் அத்தனை 64 இங்கே தான் இருக்குது. ஷேர் மார்க்கெட் இங்கே தான் இருக்குது. அப்போ இந்த ஆயக்கலைகள் 64னா சினிமா, நாட்டியம், கலை, இலக்கியம், சங்கீதம் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இதன் ரீதியாக இவர்களுக்கு அந்த சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உடையவர்கள் கடகலக்கணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2ஆம் இடம்ன்றது பவர்ஃபுல் பிளேஸ், அக்னி தத்துவம், சூரியனுடைய வீடு. அப்போ இவர்களுடைய சொல்லே ஒரு ஒரு கட்டளை போல இருக்கு. அப்போ ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய நிலையும் இதுக்குள்ளே தான் இருக்குது. கடக லக்கணத்தை சொல்கிறீங்க? ஆமாம், கடக லக்கணத்துக்கு உயர்ந்த பதவி மூலமாக பொருளாதாரத்தை அடையக்கூடிய சக்தி இருக்குது. இப்போ இதில் மோட்டிவேட் என்ன செய்யுது? இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம். அப்போ இவனுக்கு குழந்தை பிறந்த பின்பு தான் செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. ஃபஸ்ட்டு செல்வத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அதுக்கு மேலே இவனுக்கு வந்து இதை செல்வத்தை கொடுத்தாச்சுன்னா என்ன செய்வோம்? இப்போ காசு வந்துருச்சு, நீங்கள் உடனே என்ன செய்வீங்க? ஒரு வீடு, வாசல், வண்டி, வாகனம், சொத்து, சுகத்து தான் போவீங்க இல்லையா? அப்படி ஒரு இடத்துல வந்து இந்த கடகலக்கணம் என்ன செய்யும்? காசு நிறைய வந்தோடனேயே ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குதுன்னு வைங்களேன். இது மிதுனத்துக்கும் உண்டு, கடகத்துக்கும் உண்டு. மிதுன லக்கணத்துக்கு 4ஆம் இடம்ன்றது கன்னி. இவன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறான் அப்படின்னா அவங்க அம்மா நோய் வாய்ப்படுவாங்க ஒரு வீடு கட்டுறான்னா. அதே தான் கடகத்துக்கும் கை நிறையா சம்பாதிச்சு ஒரு வீடு வாங்குறான் அல்லது ஒரு சொத்து வாங்குறான்னா அங்கேயும் தாயாரை பாதிக்கும். ஏன்னா 4ல் சூரியன் நீச்சம், அது தாயார் ஸ்தானம். அதனால் இந்த ஒரு இது இருக்குது. ஆனால் இந்த சூரியன் தான் இவங்களுக்கு செல்வ செழிப்பை கொடுக்கறது, செல்வத்தை சிறப்பாக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த கடக லக்கணத்துக்கு இந்த சூரியன் இருக்கார் இல்லையா, இவர் 2லேயே இருக்கிறாரு அப்படின்னா அது உன்னதம். கடக லக்கணத்துக்கு 2ல் சூரியன் இருக்கிறார் அப்படின்னா இது மடை திறந்த வெள்ளம் போல் செல்வத்தை, நிலையான செல்வத்தை கொடுப்பதற்குண்டான ஆற்றல் இங்கே உண்டு. நிலையான செல்வம் அது பல சந்ததிக்கு, இவன் குழந்தை, பேரன், பேத்திகளுக்கு பயன்படும்படியாக இருக்கும். தலைமுறைக்கு மட்டும். ஆமாம், தலைமுறைக்கு, தலைமுறை சம்பாத்தியம் அப்படின்ற ஒரு நிலை இதில் இருக்குது. சரி, இவங்களுக்கு தான் இருக்குமா? சூரியன் யாராருக்கெல்லாம் 2ல் இருக்கோ அவங்களுக்கு புறாமே இந்த செய்து காசு கொடுக்கும். ஓ, சூரியன் யாருக்கெல்லாம் 2ல் இருக்கோ அவங்களுக்கு இதே ஆதிபத்தியம் உண்டு. ஆனால் இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த சூரியன் 2 குடையர் தானே சூரியன். இவர் அப்படியே காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் எது? ரிஷபம் தானே. அந்த இடத்துல போய், அதுவும் ஸ்திரராசி, அந்த இடத்துல போய் உட்கார்ந்தா செல்வத்துக்கு ஒரு குறை இருக்காது. இப்படி ஒரு சிறப்பு இதில் ஒரு இருக்கு. ஓ, நீங்கள் கடகத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, காலபுருஷத்துக்கு 2ஆம் இடத்துல இருந்தாலும் சரி. எஸ். ஓ, 2க்கும் ஒரே பலன். ஆமாம் ஆமாம். என்ன அப்போ இந்த 2 குடையர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல உட்காந்துரு. இயற்கையாகவே காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் என்பது இவர்களுக்கு 11ஆம் இடமா வந்துருதா? ஆமாம், அது 2ஆம் இடம் காலபுருஷனுக்கு 2ஆம் இடம், இவங்களுக்கு 11, 2 11 மிகச்சிறந்த தனலாபம். அப்போ வற்றாத ஜீவநிதியாக வரும், இவங்களுக்கு செல்வ கதவுகள் திறக்கும். பட் இதில் சூட்சுமமான விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா ஒன்று நான் கொடுத்தா தானே வரணும். ஆமாம் இல்லையா? அப்போ ஒருத்தர் பணத்தை இழக்கிறார், நீங்கள் பணத்தை பெறுறீங்க. அப்போ 7ஆம் இடம் என்பது உங்களுக்கு பணத்தை கொடுக்குறவர்.
அவருக்கு விரயம் எது? 6ஆம் இடம். அவர் விரயம் பண்றார். அந்த 6ஆம் இடம் உங்க 2ஆம் இடத்தோட சம்பந்தப்படும்போது உங்களுக்கு காசு வருது. 7க்கு 12 6ங்கிறது கணக்கு. ஆமா, 7க்கு பண்றாரு. ஆமா, அவர் இழக்கிறார், நீங்க பெறுறீங்க. அப்ப 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாய் 6 2ஆம் இடத்தோடு சம்பந்தப்பட்ட அவங்களுக்கு செல்வ செழிப்பு வந்துரும்னு அர்த்தம். இது உத்தியோக ரீதியாக வரலாம், கடன் ரீதியாக வரலாம். ஒருத்தன் கடன் கேட்கிறான்னு வைங்களேன், எனக்கு கடன் கிடைக்குமான்னு கேட்குறேன். அப்போ 6 2ஓட சம்மந்தப்படுறாரு அப்படின்னா அவனுக்கு கடன் கிடைக்கும். அதை விட எப்படின்னா கடனுக்கும் கைமாத்துக்கும் வித்தியாசம் உண்டு. இப்போ அதே 6 8ல் உட்கார்ந்து உங்களுக்கு 2ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டா கொடுக்குறவன் வட்டி காசு எடுத்துகிட்டு கொடுக்குறேன், கடனாக கொடுக்குறேன். ஆனால் 8 6ல் இருந்து 2ஆம் பாவத்தோட தொடர்பு கொண்டா அவன் நீங்கள் கேட்ட நேரம்லாம் கைமாத்தா கொடுக்குறான். இது வித்தியாசம். அப்போ 6ஆம் இடம் என்பது முக்கியம். அப்போ அந்த 6 2 சம்மந்தம் வரும் இல்லையா? இப்போ இவங்களுக்கு செல்வத்தை கொடுக்கும் அப்படின்னு செல்வ செழிப்புகள் இது இயற்கையாக கிடைக்கும். சரி, இன்னொன்று 11ஆம் இடம்ன்ற லாபம் அப்படின்றது ஒன்று இருக்குது. இப்போ இந்த 3 பேர்த்துடைய செயல்பாட்டை நம்ம எடுக்கணும். இந்த 3 பேரும் இதில் எப்படி இருக்காங்க? அப்போ இதுக்கு இடைப்பட்ட இடத்துல பார்க்கணும். இந்த 2 அந்த லக்கணத்துடைய பாக்கியாதிபதி ஐய குரு இந்த சூரியனை பார்க்குறான்னு வைங்களேன், செல்வத்தை கொடுக்கும். ஆமா, கடகத்துக்கும் பாக்கியாதிபதி, காலபுருஷனுடைய பாக்கியாதிபதி. ஆமா, கடகத்துக்கு பாக்கியாதிபதி மீனம். ஆமா, அது வருது, காலபுருஷனுக்கு பாக்கியாதிபதி இருக்கு. அப்ப இந்த இடத்துல பாக்கியாதிபதி ஐய குரு தனஸ்தானாதிபதியை பார்க்குறாரு அப்படின்னா அவங்களுக்கு செல்வத்துக்கு குறையே இருக்காது. இதெல்லாம் ஒரு ஹிண்ட்ஸ், நம்ம உறவுகள் எடுத்து பார்த்துக்கணும். என்ன இதெல்லாம் செல்வ செழிப்பு குறையாது. அதை விட என்ன அப்படின்னா பஞ்சமாதிபதி ஆகிய செவ்வாய் இந்த 2 பார்த்தாலோ சேர்ந்தாலோ செல்வ செழிப்பலை கொடுக்கும். செவ்வாய் சூரியனை பார்த்தாலோ. ஆமா, செவ்வாய் சூரியன். ஆனா இந்த செவ்வாய்க்கு 2 அதிகாரம் இருக்கு. 5 10 யோகாதிபதி. அப்ப அவர் சூரியனை பார்த்தா ஒரு மிகச்சிறந்த ஒரு ஐஏஎஸோ ஐபிஎஸோ அல்லது டாக்டரோ உயர்ந்த துறையில் இருக்கிறது தான் இவங்களுக்கு கொடுக்கும். அப்படி ஒரு நிலையை இது கொடுக்கணும். இப்போ இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் இந்த ஸ்தானாதிபத்தியத்தில் பாபத்தினுடைய தன்மையை வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இதை விட என்ன ஒரு பெரிய சிறப்புனா, இப்போ இந்த கடகலக்கணத்துக்கு 2 சூரியன், 9 குரு. இப்போ 9ஆம் இடம் காலவர்ஷத்துக்கு 12ஆம் இடம், 2ஆம் இடம் காலவர்ஷத்துக்கு 5ஆம் இடம். இப்போ 5 12 என்ற ஆதிபத்தியம் வரும் காலபுருஷனுக்கு. அப்போ 5 12னா சாதனை அப்படின்னு அர்த்தம். அப்போ சாதனை என்ன? இவங்க செல்வ செழிப்பில் இவங்களுடைய குழந்தைகள் பூரா மிக உன்னத நிலைக்கு வந்துடுவாங்க. யாருக்கு? கடகலக்கணத்துக்கு மிகச்சிறந்த உன்னத நிலைக்கு வருவாங்க. குரு சூரியன் பார்வையிலோ. ஆமாம், அதே 5 12 இவங்களுக்கு பேரும் புகழும் கொடுக்கும். இப்போ இவ்வளவும் இந்த கடகலக்கணத்துக்குள்ள சிறப்புகள் இது. இதில் இன்னொரு பக்கம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த லக்கணத்தை நம்ம எளிமையாக என்ன செஞ்சால் என்ன நடக்கும் அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பார்த்தோம், சூரியன் ரிஷபத்தில் இருந்தாலும் யோகம், 2ல் இருந்தாலும் யோகம், ரைட்டா? குரு சூரியனை பார்த்தாலும் யோகம். ஆமாம், சூரியன் குருவை பார்த்தாலும் யோகம். அதில் இன்னொரு பக்கம் பாருங்கள், 2ஆம் இடம் என்பது இவர்களுக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், 11ஆம் இடம் என்பது காலபுருஷனுடைய 2ஆம் இடம். இது 2 11, இது 2 5. ஆனால் அப்படியே காலபுருஷனுக்கு இது 2 5 தான் வரும். புரியுது சார்? அவ்வளவு அற்புத சக்தி இந்த காலபுருஷ தத்துவத்துக்குள்ள இது விளையாடும். இதுல இன்னொரு பக்கம் 2 சூரியன், இப்போ 6 குரு இல்லையா? கடகலுக்கு 6 குரு, தனுஷு 11 சுக்கிரன். இந்த 2 6 11 தன லாபத்தை குறிக்கக்கூடிய வீடுகள். இப்போ இவங்க 3 பேர்த்தையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ சூரியன் குரு சுக்கிரன். இப்போ சூரியன் குரு சுக்கிரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது காலபுருஷனுக்கு இவங்களுக்கு 2 6 11, காலபுருஷனுக்கு 2 5 9 வந்துடுறா. ஆமாம் ஆமாம், மிகப்பெரிய சக்தி, தன பாக்கியத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய நிலை. இப்போ சூரியன் குரு சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ அவங்க 3 பேர்த்தையும் ஒன்று சேர்க்கணும். இப்போ சூரியனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் பூர்ண நட்சத்திரம் இருக்குது இல்லையா? இது ஒரு. அதே மாதிரி 6ஆம் இடமாகிய தனுசில் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இருக்குது, சூரியனுடைய நட்சத்திரமும் இருக்குது. 11ஆம் இடத்துல சுக்கிரனுடைய வீட்டில் இந்த 2 சூரியனுடைய நட்சத்திரம் இருக்கு இல்லையா? இந்த 3 உணர்நிலை புள்ளிகள் இவர்களுக்கு எப்பயுமே இருக்கு இல்லையா? 3 உணர்நிலை புள்ளிகள். இப்போ இந்த 3ஐயும் ஒன்று சேர்க்கும்போது வரக்கூடியது பாருங்க, குருவோட வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் வரும் இல்லையா?
அப்போ வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் வரும்போது, அல்லது வியாழக்கிழமை கிருத்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரம் வருதுன்னா, அந்த காலகட்டத்தில் தான் இவங்க தெய்வ சங்கல்பம் பண்ணணும். இது ஒரு சூட்சமான ஆமாம், தெய்வ சங்கல்பம் பண்ணணும். அப்போ தெய்வ சங்கல்பம் என்ன பண்ணலாம்? நம்பிக்கைக்குரிய தெய்வம் அப்படின்றது அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல போய் சிவாலயத்துக்கு போகணும். அந்த சிவாலயத்தில் இந்த வியாழன், அதோட வியாழக்கிழமை உத்திராட நட்சத்திரம் வரும்போது அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கு பலாப்பழமும் தேனும் கொண்டு அபிஷேகம் பண்ணுவது. பலாப்பழம் கிடைக்கலையா, நம்ம மாதுளம்பழ இதோடு சேர்த்து தேனும் கலந்து சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவது இவர்களுடைய மிகச்சிறந்த உயர்ந்த செல்வ செழிப்புக்கு அடித்தளமாக இருக்கும். ஒன்று. இதே இது ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம். அப்போ அந்த சுக்கிரனுடைய வீட்டில் சூரியனுடைய நட்சத்திரம் உள்ளாக்கவீங்க. அப்போ சூரியனுடைய நட்சத்திரம்னா அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை மாரியம்மன் கோயிலுகளை வருஷத்துக்கு ஒரு தடவை கூட செஞ்சால் போதும். கண்மலர், அந்த அம்மனுக்கு பொட்டுத்தாலி, இதை வாங்கி அம்பாளுக்கு தேங்காய் பழம் மாலை பத்தி சூட வெத்தலைவாக்கு சந்தனம் குங்குமம், அம்பாளுக்கு புடவை சாத்தனா சாத்தலாம். ஏன்னா அதில் இந்த பொட்டுத்தாலியும் கண்மலரும் வைகாசி மாதம் சாத்தணும். அப்படி அந்த மாரியம்மனுக்கு சாத்தினா இவங்களுக்கு சகலவிதமான ஐஸ்வர்யமும் கொடுக்கும். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா அல்ல குறையாத செல்வம் மட்டுமல்ல, நகைக்கே குறையுது. அப்படி அள்ளி கொடுத்துரும். இதோடு ஒரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த சிம்மத்தில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம். இப்போ இங்கே சூரியனுடைய வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரம், இவங்க பூராமே 2-11 கனெக்டிவிட்டி தான். அப்போ இந்த கடக லக்கணம்னு சொல்லக்கூடிய இந்த லக்கணத்துக்கு 2ஆம் இடமாகிய அந்த சிம்மத்தில் பூர நட்சத்திரத்தன்னைக்கு ஏன்னா எப்போ இவன் ஆவணி பூரத்துக்கு போனாலும் சரி, ஆடி பூரத்துக்கு போனாலும் சரி, இந்த ஆடிப்புறம் இருக்கு இல்லையா, இந்த ஆடிப்புறத்தில் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாளை தரிசனம் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சந்தான பாக்கியம், குழந்தை செல்வம், செல்வ செழிப்பு, ஆரோக்கியம், சகல சாபங்களையும் போக்கிறோம். அல்ல குறையாத ஒரு செல்வத்தை அவங்க வீட்டில் பாருங்களேன், மழலை செல்வம் ஃபுல்லாக குறையில்லாமல் இருக்கும். ஆண்டாளுடைய வழிபாடு அற்புதமான சக்தி வாய்ந்த ஒரு இடம்தான் இந்த ஆடிப்பூரம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் மெயினாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா குருச்சூரியன் வியாழக்கிழமை வரக்கூடிய உத்திராட நட்சத்திரத்தில் இவங்க வழிபாடுகளை பண்ணிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு எப்போதும் அந்த பணமழை என பொழிந்து கொண்டே இருக்கும். நிச்சயமா. இந்த சூரியன் சொல்கிறோம் இல்லையா, இந்த தனஸ்தானாதிபதி சூரியன், இது லக்னத்தில் தான் என்ன பலன் தருவீங்க? இப்போ நம்ம இதில் ஜென்ரலாக என்ன சொல்கிறாங்க, நைசர்கிக சுபக்கிரகங்கள், நைசர்கிக பாவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சூரியன் சுபக்கிரகத்தில் கொண்டு போகல. குரு, சுக்கிரன், புதன், வளர்பிறை, சந்திரன் தான் சுபக்கிரகம். மற்ற எல்லாமே செவ்வாய், சனி, சூரியன், ராகு, கேது எல்லாமே அசுபக்கிரகங்கள்னு சொல்கிறாங்க. அதில் இந்த அசுபக்கிரகங்கள் எல்லாத்தையும் எடுத்து ஸ்தானாதிபத்தியத்தை கொண்டு போது 3, 6, 10, 11 இருந்தால் நன்மையை செய்யும்ன்ற ஒரு பலனை இவங்க இயற்கையாகவே சொல்லியிருக்காங்க. இப்போ சூரியன் ஒரு அக்னி கிரகம், இது லக்கணத்தில் இருக்குதுன்னு வைங்களேன். இதில் வேதியியல் மாற்றம் நிறைய இருக்கும். இப்போ மேச லக்கணமாகி மேச லக்கணத்திலே அந்த லக்கணத்திலேயே சூரியன் இருந்தால் இவனுக்கு உரிய அந்தஸ்து, புகழ், மரியாதை, மதிப்பை இறைவன் கொடுத்து தான் ஆகும். ஏன்னா சூரிய உச்சம். ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இவனுடைய அதாவது தகப்பனார் புகழ்பெற்ற வம்சமாக, அவங்க புகழ்பெற்ற வம்சமாக இருக்கும். ஆனால் அந்த அழகுக்கு உண்டான தகப்பன் காரகன் சூரியன் இல்லவா, அது அங்கே இருக்காது. இது ஒரு இது. அப்போ ஒவ்வொரு லக்கணத்துலேயும் எந்த லக்கணமாக இருக்கட்டும், சூரியன் இருப்பதை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. அவன்கிட்ட அறிவு இருக்கும், திறமை இருக்கும், ஆற்றல் இருக்கும், பொது வழியில் மரியாதை மதிப்பு இருக்கும், சகலவிதமான சக்திகள் உடையவனாக இருந்தாலும் சில நேரத்தில் அவன் தனிமைப்பட்டவனாக தான் வாழ்கிறான். தனிமைப்பட்டவன் அவனா என்ன, எந்த சொந்த ஜூரத்துக்குள்ளேயும் அவன் நுழைய முடியாது. ஆனால் தனித்துவமான ஒரு மனிதன், நல்ல நேம் அண்ட் ஃபேம் கொடுக்கும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பல ரகசியங்கள் அவனுக்கு தெரிஞ்சதாக இருக்கும். ஆனாலும் அவன் கூடி வாழ்கின்ற நிலைக்கு உள்ள வர முடியாது. அப்படி ஒரு சூழல் அதில் இருக்குது. நிச்சயம். 2ஆம் இடத்தையும் முதல்ல சொல்லிட்டீங்க. 3ஆம் இடம்
அதாவது 3ஆம் இடத்துல சூரியன் இருந்துச்சுன்னா கடகலக்கணத்துக்கு எப்போ இருக்குங்க? அதாவது 3ஆம் இடம் என்பது ஒரு மனிதனுடைய அறிவு. ம். அறிவு. இந்த அறிவு என்பது என்ன? நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சு புரிஞ்சு அதை எடுத்து கொண்டு போகக்கூடிய இடம் தான் 3ஆம் இடம். அப்போ அறிவு. 5ஆம் இடம் என்பது ஆழ்ந்த அறிவு. அப்போ இந்த அறிவு என்ற ஸ்தானத்தில் சூரியன் வரும்போது அவன் ஆழ்ந்த அறிவை அடைகிறான். 3ஆம் இடத்துல. ஆமாம், ஆழ்ந்த அறிவு அடைகிறான். அவன்கிட்ட ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அவன் திறமைக்கு எல்லையே கிடையாது. அவனால் உணர்ந்து செயல்படுத்த முடியாத எந்த ஒன்றும் இந்த உலகத்தில் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சக்தி தான் இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன். இது யாருக்கு இருக்கணும் அப்படின்னா, விஞ்ஞானிகளுக்கு இருக்கும், சயின்டிஸ்ட்டுக்கு இருக்கும், மருத்துவர்களுக்கு இருக்கும், மிகச்சிறந்த டெக்னாலஜி இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது இருக்கும். இவங்கெல்லாம் ஏன்னா அறிவுபூர்வமான செயல்பாடு அப்படின்றதுல இது அவங்கள நிச்சயமாக 4ஆம் இடத்துல இருந்தால். ஆமாம். இப்போ 4ஆம் இடம் என்பது என்ன? எடுத்துக்கிட்டோம்னா அது தாயார், அடுத்து கல்வி, அடுத்து சொந்த பந்தம், சொத்து பத்து, சுகபோகங்கள். இப்போ 4ல் இருக்கக்கூடிய சூரியன், 4ல் சூரியன் இருந்தால் தாயை தகப்பன் போன்று பாவிப்பான். அப்போ அப்பாட்ட கிடைக்கக்கூடிய அத்தனையும் தாயார்கிட்ட தான் எடுக்க முடியும். இப்போ 10ஆம் இடத்தில் சூரியன் இருந்தால் திக்பலம், 4ல் திக்பலத்தை இழந்துடும். ஆனால் தாயை தகப்பன் போன்று பாவிப்பான். அப்போ இவனுக்கு கல்வி இல்லைன்னு மறுக்க போகிறதில்லை, ஆனால் கல்வி கற்பான். இவனுக்குரிய ஒரு வேலையும் இது கொடுத்துரும், கொடுக்காமலாம் இருக்காது. ஆனால் சுகபோகங்கள் அப்படின்னு வரும்போது இவனுடைய தாய் தந்தை காலத்துக்கு பின்பு தான் சகல சுகபோகத்தையும் கொடுக்கும். அதே மாதிரி இந்த 4ல் இருக்கக்கூடிய சூரியன் இவன் சேர்க்கக்கூடிய சொத்துக்களை அல்லது இவன் சம்பாதிக்கக்கூடிய சொத்துக்களை இவன் குழந்தைகளால் அனுபவிக்க முடியுமா? ஒரு கேள்விக்குறி. இப்படி தான் இந்த இடம் 4ஆம் இடத்தினுடையது. ஆனால் வெல் சொபிஸ்டிகேட். இவன்கிட்ட போய் 4ல் சூரியன் இருக்கிற பாருங்கள், ஒரு பைக் வச்சுருப்பான், அதை தொடச்சி பளிங்கு மாதிரி வச்சுருப்பேன். வீடு சூப்பராக இருக்கும் 4ல் சூரியன். அவன் வீட்டுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் இது நிறைய இருக்கும். வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா கலைப்பொருட்கள் நிறைய இருக்கும். வீடு பளிங்கு தர மாதிரி. அப்போ 4ல் சூரியன் தான் அவனுக்கு பளிங்கு தரை கொண்ட இல்லைன்னு தான் கிடைக்கும். ஒரு கார் கொடுக்குது, அப்படியே பளிச்சுன்னு வச்சுருப்பேன். ஒரு கேமரா, ஒரு செல்ஃபோனு, எதுவாக இருந்தாலும் பாருங்களேன் சூப்பராக வச்சுருப்பேன். அவன்கிட்ட அழகுணர்ச்சி மட்டுமல்ல, தான் இருக்கக்கூடிய இடத்தை சுகாதாரமாக, சுத்தமாக, பரிசுத்தமாகக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 4ல் சூரியன் இருக்குன்னா அவன் வீட்டுக்குள்ளே தீய சக்தியில் நுழைய முடியாது. இதுதான் அதுக்குள்ளே இருக்க விஷயம். 4ல் சூரியன் இருந்தால் அவன் வீட்டுக்குள்ளே ஆனானப்பட்ட மந்திரவாதி கூட மந்திரம் பண்ண தீய சக்தி உள்ள வர. இவ்வளோ ஒரு அற்புதமான சக்தி 4ஆம் இடத்துக்குள்ள இருக்கு. சூப்பர். இந்த குழந்தைகள் அனுபவிக்க முடியாதுன்னு சொன்னீங்களா? ஒருவேளை குழந்தைகள் உடன் நிறையா சம்பாதிச்சிருவாங்களோ? இல்லை, அது எப்படின்னா, சில நேரத்தில் இவர் சம்பாதிச்சிருப்பாரு, இது குழந்தைகளுக்கு தானே. ஆமாம், வாரிசு. ஆனால் குழந்தைகள் கேட்டுச்சுன்னா எதுவுமே செய்ய மாட்டார். இப்படி ஒரு செய்து அவங்க அங்கே அகப்போற கொட்டும். அதனால பிள்ளை என்ன செய்யும், தனித்தன்மை வாய்ந்ததாக போயிடும். அதனால தான் கேட்டேன். ஏன்னா நீங்கள் என்ன, நான் சம்பாதிப்பதை விட கோடி சம்பாதிச்சுட்டு போயிடும். அது 5ஆம் இடத்தில் சூரியன். 5ல் சூரியன் இருப்பது, இப்போ கிரகங்களுக்கெல்லாம் பாவோக காரணாஸ்தி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. இப்போ புத்திரக்காரன் குரு 5ல் இருந்தால் அது காரவ பாவனாஸ்தி. சில நேரத்துக்கு குழந்தை இல்லதுக்கு இதையும் சுட்டி காட்டுவாங்க. ஆனால் 5ல் சூரியன் இருந்தால் இவன் பிறந்த பூர்வீகருக்கு பாருங்கள், அது புகழ்பெற்றதாக இருக்கும். இவங்க அப்பா, அவங்க தாத்தா, அவங்க பாரம்பரியம் பூரா பெருமை மிகு பாரம்பரியம். இதுக்கு அடுத்து இவனுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய சக்தி அடைவார் 5ல் சூரியன். அப்போ இவனுக்கு என்னென்ன 5ல் சூரியன் இருந்தால் இவங்க தாத்தா பேரையும் அப்பா பேரையும் சொன்னாதான் இவனுக்கு அடையாளம். அடுத்து இவன் குழந்தையை சொல்லும்போது அதிகாரம். இந்த ரெண்டும் இவர்களுக்கு கிடைக்கும். அப்போ இவர்களுக்கு எப்படி இருப்பாங்கன்னா, மேனாமணிக்குத்தனம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். எப்பயுமே மேனாமணிக்குத்தனம், முன்னோர் சொத்தை வச்சு அதே தான். இவங்க போய் பெரிய அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும், இதை இது பண்ணணும், அந்த இடத்துக்கு போகவே மாட்டாங்க. அந்த யோகம் கிடைக்கிறதே கஷ்டம். அவங்க இருக்கிறத வச்சு அப்படி மெயின்டைன் பண்ணிட்டு அப்படி. நிச்சயமா 6ஆம் இடத்தில் சூரியன் பவர்ஃபுல் சூரியன் பேர். 6ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் இவன் எந்த துறைக்குள்ளே போகிறானோ அந்த துறைக்குள்ளே இவனுக்கு ஒரு நேம் அண்ட் ஃபேம் கொடுத்துரும். அப்போ இவன் சார்ந்த துறை, அது உத்தியோகத்துக்கு. கடக லக்கணத்துக்கு ஸ்தானாதிபதி, ஸ்தானாதிபதி. ஆமாம், 6ல். அதாவது இயற்கையாக எந்த லக்கணமாக இருந்தாலும் சூரியன் 6ல் வரணும். ஆனால் கடக லக்கணத்துக்கெல்லாம் சூரியன் போய்
6ல் போய் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அது நிதித்துறையில் மிகப்பெரிய ஆட்கள் அங்கே தான் இருப்பாங்க. அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடியவங்க அந்த இடத்துல நிறைய பேர் இருப்பாங்க. இதை விட இந்த சூரியன் 6ல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இது இவங்க நிறைய இருப்பாங்க. ட்ரஸ்ட் வச்சு செய்யக்கூடியது உயர்ந்த உத்தியோகம். ஆனால் ராஜாங்க உத்தியோகம்னு ஒன்று இருக்குது. எப்படின்னா நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உலகளாவில் போய் அப்போ மத்திய அரசாங்க ஊழியர் தான். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, வெளிநாட்டு அம்பாசிடர், உயர்ந்த பதவி, மிகச்சிறந்த பதவி, ராஜாங்க பதவி அலங்கரிக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த சூரியன் 6ல் இருக்கும். அதுக்கு தகுதியானவங்க இவங்க, அதனால் சுப்பீரியராக இருக்கும். சூப்பர் சூப்பர். ஆனால் அதே 6ஆம் இடத்துல இவங்களுக்கு பேக் பெயின், இந்த கடகலக்கணத்துக்கு பார்த்தீங்கன்னா இடுப்பு அந்த எலும்பு இருக்கு இல்லையா, இதனுடைய தேய்மானம்னு சொல்லுவாங்க. ஆனால் பேக் பெயின் இவங்களுக்கு இயற்கையாக இருக்கும். அதுக்கு மட்டும் இவங்க வைத்தியம் பார்த்து. நிச்சயம் நிச்சயமாக. 7ஆம் இடத்துக்கு சூரியன் இருந்தார். இது ஒரு பெரிய இது. பல ஜாதகங்களில் 7ல் சூரியன் இருந்தால் அவனுக்கு இங்கிட்டு கூடியாத ஒரு லவ் அஃபேர் ஆயிரும். லவ் அஃபேர் ஆயிரும். ஆனால் கரை சேர விடாது. அதாவது அந்த லவ் கூடாதுன்றீங்களா? கைவிடாதுன்றீங்களா? காதலிப்பாங்க. அங்கே கௌரவ பிரச்சனைகள் கவுத்தி விட்டு போயிருக்கு. ஓகே. 7ல் சூரியன் இருந்தால் முதல்ல 7ல் சூரியன் இருந்தால் ஈகோன்றது வேற. இவன் வந்து சாதாரண இடத்துல இருந்தாலும் சரி, 7ல் சூரியன் இருக்குது அப்படின்னா இவனுடைய மனைவியோடு ஒத்து போகலை அப்படின்னு அங்கே வாழ்க்கையே இல்லை. பல பேருக்கு இதனாலே தான் பிரிவினையெல்லாம் கொடுத்துருக்கு 7ல் சூரியன். இதை விட சில இடத்துல வந்து இந்த சூரியன் என்ன செய்யும் அப்படின்னா மனைவி தங்க விடுறது இல்லை. தங்க விடுறது இல்லைன்னா ஒரு சில பாதகங்களை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் உண்டு. காரணம் இது வந்து ஒரு எரி நட்சத்திரம் உஷ்ணாதிக்கம் சம்மந்தப்பட்டது. அப்போ உஷ்ணம் ஏற ஏற என்ன செய்யும்னா அந்த கோபமும் ஆதிக்க உணர்வும் அதிகமாகும். அந்த இடத்துல இல்லற வாழ்க்கையினுடைய சில பாதிப்புகளை கொடுப்பதுக்கு உண்டான வாய்ப்பு இதில் உண்டு. ஒன் மோர் அப்படின்றது இதில் இருக்குது. நிச்சயமா நிச்சயமா. அப்போ இதை நம்ம சாந்தப்படுத்தலாம். அதான் சொல்லி கேட்கணும். இதே நம்ம மாற்றலாம். இப்போ கடகலக்கணத்தில் பிறந்திருக்காரு, தை மாதம் சூரியன் 7ல் இருக்கார். இப்போ இவருடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த தை மாதத்தை, அது வந்து மகர ராசி தானே. அப்போ மகர ராசியில் திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த பொண்ணு இருந்துச்சுன்னு வைங்களேன், கட்டி வச்சிட்டோன்னு வைங்களேன், ஆட்டாயிரும். அருமை. அப்படியே அவங்க வாழ்க்கை பாருங்க சூப்பராயிரும், அற்புதமாக இருக்கும். இது பரிகாரங்கிறது மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்குது. ஏன்னா கோயில் குளத்துக்கெல்லாம் போகாமல் எக்ஸ்ட்ரீம் பரிகாரமாக. சூப்பர் சார். 8ல் சூரியன் இருந்தார். 8ல் சூரியன் இது ஒரு விதமான பய உணர்வை கொடுக்கத்தான் செய்யும். அதாவது தான் தேடிய திரவியம்னு ஒன்று இருக்குது, தன் தந்தை வழியில் வந்த திரவியம்னு ஒன்று இருக்குது. இதை பாதுகாக்கக்கூடிய சக்தி இவங்ககிட்ட இருக்காது. இந்த சூரியன் 8ல் இருந்துச்சுன்னா ஆசைப்படணும், ஆனால் பேராசை வந்துடவே கூடாது. இந்த பேராசையினால் பெரிய இழப்பை கொடுக்கக்கூடிய ஜாதகம் பூரா பாருங்கள் 8ல் சூரியன் இருக்கும். அப்போ இவங்களுக்கு 8ல் சூரியன் இருந்தால் நண்பர்களால் பொருளாதாரத்தை இழக்கக்கூடியது இவங்ககிட்ட இருக்குது. முன்பின் தெரியாத மனிதர்களுடைய சேர்க்கையால் பொருளாதாரத்தை இழக்கக்கூடிய நிலை இவங்ககிட்ட உண்டு. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா ஆசை தான். அப்போ பெரிய சூரியன் 8ல் இருக்க பாருங்கள், ஷேர் மார்க்கெட் துறையில் அதிகமாக காசை இழந்தவங்க இவங்கள தான் இருப்பாங்க. இது ஒரு ஜாதகம் பார்த்துருக்கேன் சாமி. 8ல் சூரியன் அப்பா அம்மா சொத்தெல்லாம் விற்று 4 கோடி ரூபாய் கொண்டு போய் வெள்ளூரில் நடந்த சம்பவம். ஒரு அமௌண்ட்டை போட்டு மாதம் வருது ஜாலியாக டூர் போயிட்டு இருந்தார். ஒரே வருஷம் சரியா போச்சா? இப்போ நான் சொன்னது சரியா போச்சு. 8ல் சூரியன் பேராசைனால வீடு எல்லாத்தையும் வீடோடு சேர்ந்து கடை வாடகை வருமானம் ஏகப்பட்ட வருமானம் கொண்டு கொடுத்துட்டு கம்முன்னு உட்காந்துட்டு அழிச்சிடும். இங்கே தான் சுதாரிக்கணும். 8ல் சூரியன் தான் சேர்த்தது, தன் தந்தை வழி வந்தது, சகலத்தையும் வந்து ஆசைப்பட்டே இழந்துருவாங்க. கூடா நட்பு கேடா விளையும்ன்றது இவங்களுக்கு தான். 43 வயசுல எல்லாத்தையும் இழந்துட்டார். அவன் குடும்பமே வந்து இப்போ வாடகை வீட்டில் உட்காந்துருக்கு, ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு. எப்படி இருக்கும் பாருங்க. இதுதான் விதி. இங்கே தான் பேராசை பெருநஷ்டம் இல்லையா? இதை விட என்னென்னா சில இடத்துல சூரியன் வந்து கௌரவத்துக்கு அதிபதி. இப்போ நீங்கள் வெளியே போகிறீங்க அப்படின்னா செந்திலையா வாங்க அப்படின்னு கும்பிட்றதுக்கும் என்னப்பா செந்தில் அப்படின்னு கூப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போ இந்த சூரியன் என்ன செய்யும்னா தன் தந்தை வழியில் இருக்கக்கூடிய மரியாதையை கூட்டி வச்சிருக்கும், உயர்ந்த நிலை.
இப்போ இவர்களுக்கும் ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கணும். அப்போ அந்த இடத்துல மரியாதை குறையுது அப்படின்னா இந்த சூரியன் எட்டில் சில நேரத்தில் தற்கொலை கூட கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் ஆசையே படக்கூடாது. இருக்கிறத வச்சு இறைவன் கொடுக்குறது. அதை விட சூரியன் எட்டில் இருக்கிறதெல்லாம் பொண்டாட்டிகையில் கொடுத்துட்டு பொண்டாட்டிகிட்ட இருந்து வாங்குறத வச்சுக்கணும். இப்படி இருந்தால் அவன் தப்பிச்சிடும். நிச்சயமா நிச்சயம். 9 சூரியன். ஆஹா, உயர்ந்த நிலை. இவர்கள்லாம் 9 சூரியன் இருந்துச்சுன்னா சரி, பிறந்த இடத்த விட்டு வெளியில் போய் எங்கே உட்கார்றாங்களோ அந்த இடத்துல பிரகாசமான நிலையை அடைந்து விடுவார்கள். அவர்கள் தான் பெற்ற குழந்தைகளுக்கு மட்டுமல்ல தகப்பன், பல குழந்தைகளுக்கு தகப்பன். அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க பிறக்க யோகம் அப்படின்னா கூட 9 சூரியன். இந்த நாம் 9 சூரியன் இருக்குன்னு வைங்களேன், அந்த இதை பூரா இந்த தகப்பன் காரகன் சூரியன் தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கிறதையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஆனால் இது காலபுருஷனுடைய 12ஆம் இடம். பொதுவாக கடகலக்கணத்துக்கு தகப்பனாருடைய நிலையை பெருசாக அவங்க கிடைச்சது இல்லை. ஆனால் இந்த இடத்துல இந்த குழந்தையை தத்து கொடுத்து வாங்கிக்கணும். அந்த 9 சூரியன் இருந்தால் தகப்பனாருக்கு எந்த கேடு வராது. ஆனாலும் தகப்பனாரை விட்டு இந்த குழந்தையை பிரிக்கத்தான் செய்யும். சுத்தமாக பிரித்து கொண்டு போய் வேற்ற இடத்துல உட்கார வச்சு தகப்பனார் செய்ய வேண்டிய நிலையில் தன்னை தன் குடும்பத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற விதியை இங்கே செய்யும். அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவனுக்கு 9 சூரியன் இருந்தால் உயர்கல்வியை கொடுக்கும், உத்தியோகத்தை கொடுக்கும். அப்பா இந்த குடும்பத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் இந்த சூரியன் செய்ய வைக்கும். அப்போ உயர்ந்த நிலை இவர்களுக்கு உண்டு. அதை விட ஒரு கூத்து என்னென்னா, ஒரு பெரிய ஒரு அற்புதம் இந்த இடத்துல. கடகலக்கணத்துக்காரனுக்கு இறை நம்பிக்கை இருந்து அவனுக்கு சூரியன் 9 இருந்து அவன் ஒரு ஆலயத்துக்குள்ளே போகிறான் அப்படின்னா அந்த ஆலயத்துக்கு ஒரு கும்பாபிஷேகம் நடக்கும். அப்போ புனிதப்படுத்துதல்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ இவன் ஒரு நிர்வாக பணியில் ஒரு கோயிலை நிர்மாணம் பண்ணணும்னு நினச்சாங்க, நிர்மாணம் பண்ணுவான். கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணக்கூடிய தகுதி அவனுக்கு உண்டு. அந்த அறக்கட்டளை வயலாக கிடைக்கிறது உண்டு. வெளிநாட்டு வாழ்க்கை என்பது இவருக்கு உண்டு. வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் இவருக்கு உண்டு. ஆனாலும் உயர்ந்த நிலையை அவர்கள் அடைவார்கள். நிச்சயமாக. அதில் என்னன்னா, இந்த 9 சூரியன் கடகலக்கணத்துக்கு 9 சூரியன் இருக்கிறவங்க என்ன செய்யணும்னா கோதானம் பண்ண ரொம்ப விசேஷம். கோதானம் பண்ணால் அடேங்க அப்பா அற்புத சக்தி. சூப்பர் சார். 10 சூரியன் திக்பல். அடேங்க அப்பா கேட்கவே வேணும். குப்பையில் இருந்தாலும் கோபுரத்தில் போய் உட்கார வச்சிடும் இல்லையா? அப்போ தனஸ்தானாதிபதியாகி சூரியன் 10. அப்போ உயர்ந்த பதவி. அதுலேயும் அந்த சூரியன் மிகச்சிறந்த மருத்துவர்கள், மந்திரிமார்கள், அரசியல்வாதிகள், பிறப்பால் அரசியல் அப்படின்ற ஒரு நிலை இருக்கு இல்லையா? பெருமை மிகு மனிதர்கள். அதை பூரா இந்த இடத்துல, அதாவது மகுடம் சூட்டாத மன்னர்கள், அந்த காலத்தில் மன்னர்கள், இப்போ மகுடம் சூட்டாத மன்னர்கள் அப்படின்ற ஒரு உயர்ந்த நிலையை கொடுக்கக்கூடிய இடத்துனா 10 சூரியன். இவன்கிட்ட போய் நம்ம மோதவே கூடாது. இவன் கிட்டத்தில் போனோம்னா நான் பெரிய ஆள், நான் யார் தெரியுமா அப்படின்னு கடகத்தில் பிறந்தவனுக்கு 10 சூரியன் உச்சமானவன்கிட்ட போய் நின்னான்னா காணாம போயிடுவான். ஏன் தெரியுமா? கடகத்துக்கு 7ஆம் இடமாகிய சனி 10 நீச்சம். அப்போ கடகலக்கணத்துக்காரன்ட்ட போய் நீங்கள் பழகுனீங்கனாலே உங்களை ஸ்தம்பிக்க வச்சிடும். புரியுதா? உண்மைதான். அப்போ கடகலக்கணத்துக்காரனை வணக்கத்தோடு நிப்பாடிக்கணும். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க அப்படின்னு அவனுக்கு ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டு ஓடியாந்துடணும். அவன்கிட்ட போய் ஒட்டுனோம் நம்ம என்னைக்கு நம்ம நிலையிலேருந்து ஏறவே முடியாது. அப்போ இவனுக்கு ஒரு தனித்தன்மை, ராஜாங்கம், ராஜாதிபதி அப்படின்ற ஒரு இதை கொடுத்தோம். உயர்ந்த அப்போ இது அது மட்டும் இல்லை சார். 10 சூரியன் மட்டும் உச்சம் திக்பலம் வாங்கிடுச்சுன்னு வைங்களேன், சகல விதமான யோகத்தையும் செய்யணும். இவனுக்கு காசு பணத்தை கொடுக்கணும், ஆயுளை கொடுக்கணும், ஐஸ்வர்யத்தை கொடுக்கணும், சந்தான பாக்கியத்தை கொடுக்கணும், செல்வத்தை கொடுக்கணும், உயர்ந்த பதவியை கொடுக்கணும். இது பூரா கடகலக்கணத்துக்கு 10 கூடிய சூரியன் கொடுத்தா நிச்சயமா சார். எப்படி பாருங்க, சூப்பர். 11 சூரியன் அடேங்கப்பா சக்சஸ்ஃபுல் மேன். அதுதான் நம்ம சொல்லணும். 2 கூடிய சூரியன் 11, 2 கூடிய சூரியன் காலபுருஷனுக்கு 2 அடே. ஆனால் இது ஒரு பாதகஸ்தானம். இது கடகலக்கணத்துக்கு பாதகஸ்தானம். இதை காலபுருஷ தத்துவ ரீதியாக எடுத்துக்கிட்டால் கடகலக்கணத்துக்கு இது 11ஆம் இடம். கடகலக்கணம் தாயார் ஸ்தானம். அந்த தாயார் கூட பிறந்த மூத்த சகோதரி. கடகலக்கணம் இவன் கூட மூத்த பிறந்த சகோதரியாக இருந்தால் பாதிப்பு நிறைய. அப்போ இவர்களுடைய இது பாருங்கள், வாழ்க்கை பாதிக்கும். பெரியம்மா பாதிக்கப்படுவாங்க, அதே மாதிரி கூட பிறந்த மூத்த சகோதரர் பாதிக்கப்படுவாங்க. அப்போ
அவர்களுக்கு இவர்கள் வந்து செய்யணும் அப்படின்றதான் விதி. அப்போ அவங்கள நல்லா வச்சுக்கிறது நல்லது. ஆனால் ஒருபோதும் இவங்களுக்கு வெற்றி குறையாது, யோகம் குறையாது, எல்லாத்தையும் கொடுக்கும். அந்த பாதகஸ்தானத்தில் சில நேரத்தில் சூரியன் இருக்கும்போது இந்த கண்களில் பிரச்சனை அவங்களுக்கு வரும். பாதகஸ்தானம் அந்த கண், பல்லு இதை மட்டும் அவங்க பார்த்துக்கணும். மற்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நிச்சயமா சார். தொடர்ச்சியாக 12 சூரியன். அடேங்க அப்பா, 10ல் இருக்கக்கூடிய சூரியனோட 12ல் இருக்கக்கூடிய சூரியனுக்கு மகத்துவம் ஜாஸ்தி. மறைந்த சூரியனுக்கு. ஆமாம் சார், சாதனையாளர்களுக்கு பூராமே 12ல் சூரியன் இருக்கும். அதுவும் கடகலக்கணத்துக்கு 12ல் இருக்கும் பாருங்கள். சாதனை அப்படின்றது இருக்கும். மிகச்சிறந்த நூலாசிரியர்கள், எழுத்தாளர்கள், புகழ்பெற்ற எழுத்தாளர்கள், உலகத்தில் சிறந்த அறிஞர் பெருமக்கள், அறிவாளிகளை அடையாளம் காட்டுறதே 12ல் சூரியன் தான். அப்போ இவருடைய யோசனை, தாட்ஸ் அறிவியாக கொட்டும் சார், சிந்தனை. அப்போ இவன் பேப்பர் பேனா எடுத்துலாம் எழுதக்கூடாது, அவன் சொல்கிறத எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்படி இருந்தால் பிரபஞ்ச ரகசியத்தில் பெரும்பான்மை இவர்களுடைய சிந்தனையிலிருந்து உதித்தது தான். அப்போ இவங்க சிந்தனையில் ஒரு விஷயத்தை எழுதுறாங்கன்னா அந்த சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ திட்டம் தீட்டி செயல்படுத்துகின்ற செயல்பாட்டை உருவாக்கக்கூடிய சக்தி 12ல் இருக்கக்கூடிய சூரியன் கொடுக்கும். புரியுது சாமி. அதனால இன்ட்யூஷன் பவர் 12ல் சூரியன் பவர் இருக்கு சாமி. ஆமாம், அதுதான் சொல்லல. ஆளை பார்த்தோன்னே சொல்லிடுறாங்க ஆகும் ஆகாதுன்றது. தீர்க்கதரிசி சார், மிகப்பெரிய தீர்க்கதரிசி. இந்த கடகலக்கணத்துக்கு 12ல் சூரியன் இருக்கவன் கரெக்டாக சொல்லிடுறாங்க. கரெக்டாவா சார்? நீங்கள் நடந்து வரும்போது இதைத்தான் கேட்க போகிறான், என்ன தான் சொல்ல போகிறான்னு கண்டுபிடிச்சோம். ஆனால் யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்கு சார் 12ல் சூரியனுக்கு. அது அதனால வர்றது இல்லை சார். இந்த 12ல் இருக்கிற சூரியன் வந்து எப்படின்னா வெப்பமயமாதல், உடம்பு வந்து வெப்பத்தில் இருக்கு. அது வந்து 12ஆம் இடம் அயனசேன போகும் தானே, அது தூங்கும் இல்லையா? அப்போ அந்த இடத்துல என்ன ஆகும், இவங்களுடைய விந்து நாசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இயற்கையாகவே அவருக்கு அந்த ஹீட்னால் வரக்கூடியதுனால ஏற்படக்கூடியது அந்த பிரச்சனை வருது. அதுதான் நிச்சயமா. நெஞ்சாத நன்றிகள் சாமி. சுகமே சொல்லுங்க. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி, நன்றி.